श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 7வது अध्यायम 17வது श्लोकम। तेषां ज्ञानी नित्ययुक्तः एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः। भगवान श्री कृष्णर வந்து நேத்தி பார்த்த சில கருத்துகளுக்குள்ள உபதேசத்திலோ பரமேஸ்வரனான அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன சுத்த நித்திய புத்த முக்த சுபாவமாக இருக்கிற பரமேஸ்வரன் என்ன வந்து லோகத்திலோயே எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க, என் மேலே பக்தி செலுத்த மாட்டுறாங்க, என்னை கெட்ட வரமாட்டுறாங்க அப்படின்னு பகவானே அனுக்ரோஷதி கருணனால் ஒரு தயாபாவத்தோட ஹிருதயத்தோட அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுடைய பேர் ஒன்று சொல்லும்போது ஒரு இடத்துல சுலப சுவிருத சித்த சத்ருஜிச்சத்ருதாபனஹ சுலபஹ. அதே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வேறு ஸ்லோகத்தில் துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிஹ, ரொம்ப சுலபமாக கிடைக்கிறவர் சுலபன். அதே பரமாத்மா பகவான் வந்து துர்லபக. அப்போது யாருக்கு துர்லபம்? காரணம் அதுதான் துஷ்கிருத்தினக, நிறைய பாபங்கள் செஞ்ச துஷ்கிருத்திகளுக்கு, மூடர்களுக்கு, நராதமர்களுக்கு, மாயா அபஹருத சேதசர்களுக்கு, ஆசுரி பாவங்கள் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ரொம்ப துர்லபம் கிடைக்கிறது. அதுதான் 15வது ஸ்லோகத்தில் பகவான் விவரித்து 4 காரணம் சொல்லார். 16வது ஸ்லோகத்தில் ஆனால் இன்னொரு பக்கம் 4 வகையான காரணங்களினால 4 படிகளாக பக்தாள் வந்து என்கிட்ட வராங்க. இது வந்து 4 வகைன்னு சொல்லக்கூடாது. முதல் படி, 2வது படி, 3வது படி, 4வது படி. அது சொல்லும்போது சதுர்விதா பஜந்தே மாம், அங்கே 4 விதமாக யாருன்னு ஆர்த்தக, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு அண்ட் ஞானி. இதில் அந்த முதல் 2 வகைக்கு சேர்ந்தவங்களை வந்து பௌத்திக ஆர் மெட்டீரியலிஸ்டிக்கல்லி ரிலீஜியஸ் பீப்புள் அப்படின்னு சொன்னவங்களுக்கு, அப்படின்னா சகாம பக்தர்கள். ஜிக்னாசு ஞானி வந்து ஸ்பிரிச்சுவல்லி ரிலீஜியஸ் பீப்புள். இந்த ஸ்பிரிச்சுவல்லி ரிலீஜியஸ் பீப்புள் தான் நிஷ்காம பக்தின்னு செலுத்துவாங்க. அதில் கூட இந்த ஜிக்னாசு நிறைய வருஷங்கள் நிறைய சாதனைகள் கர்மத்தனை கர்மயோகமாக மாற்றி, உபாசனன்னு வந்து நிஷ்காம பக்தியாக மாற்றி, படிப்படியாக சாதன சதுஷ்டய சம்பத்திகள் எல்லாமே வச்சுக்கிட்டி குருவனை ஆசிரியிச்சு சாஸ்திரத்தனை சத்சங்கத்தில் ஈடுபட்டு நிரந்தரம் அந்த சாஸ்திரனை கேட்கறதுலையே
இருந்து பகவத் தத்துவத்தினை தானு உணரணும், அந்த பகவத் தத்துவத்தினை தன் அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவர். ஸோ 4 வகையான பக்தாள் பற்றி சொன்னதுக்கு பிறகு 17வது ஸ்லோகத்தில் சந்தேகம் வரலாம். இந்த 4 பேருமே பக்தாளுத. சில பேர் ஜன்ம முழுசா கூட ஆர்த்தனாவே இருக்கலாம். பரவாயில்ல, ஏதோ ஒரு விதமாக பக்தனாக இருக்கல, நீ இந்த ஜன்மத்தில் அட்லீஸ்ட் ஆர்த்தனாக இருந்தால் அடுத்த ஜன்மத்தில் அர்த்தார்த்தி, அப்புறம் ஜிக்னாசு, இப்படி அட்லீஸ்ட் ஒரு 4 ஜன்மத்துக்குள்ளே நீ வேலை முடிச்சுட்டு ஞானி பக்தன் ஆகலாம். பரவாயில்ல, 4 ஜன்மம்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த துஷ்கிருதிகளை பற்றி சொன்னாரே, அவங்க எத்தனையோ ஜன்மங்கள் ஆனால் கூட நடுவில் மனுஷ ஜன்ம கிடைச்சி கூட அதினை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா ஆஸ்திகர்களாகவே இருந்து நிறைய பேர் வாழ்க்கையை வீணாக பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே ஓ இன்னும் 4 ஜன்மம் எடுக்கணுமா அப்படின்னு தோணக்கூடாது. கேட்குற நமக்கு, இதில் ஈடுபடுற நமக்கு 4 ஜன்ம தேவையில்லை. நம்ம முடிவு பண்ணி விஷயம் புரிஞ்சிச்சுன்னா இந்த ஜன்மதான் எனக்கு கடைசி ஜன்ம, அவ்வளோ நிச்சயம் பண்ணி அத்தியந்த வைராக்கியத்தோட விவேகத்தோட ஒரு க்ஷணார்த்தமப்பி விருதா செய்யாமே நாரத பக்தி சூத்திரத்தில் பார்த்தோம். க்ஷணார்த்தமப்பி அவ்வளவு அந்த பகவத் தத்துவ சிந்தனையிலேயே ஈடுபடுறது செஞ்சிட்ட சந்தேகம் வேண்டாம், இந்த ஜன்மமே நமக்கு கடைசி ஜன்மம். இது யார் முடிவு பண்ணுறது? சாதகனான நானுத என்னுடைய வில் பவர் புருஷார்த்தத்தை நான் உபயோகப்படுத்திட்டேன். இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சுன்னா, உணர்ந்தாச்சுன்னா, எக்ஸ்கியூசஸ் சாரி இதெல்லாம் சொல்லாமல் நமக்கு வேலை இதுதான், வந்த வேலை பார்வோய். அதனால் 4 ஜன்மா கூட தேவையில்லை. சரி, எனிஹவ் சரி, இந்த 4 பேரில் இப்போது பகவானுக்கு என்ன சொல்கிறாரு? ஏன் ஆர்த்தனாவே இருந்து பக்தி பண்ணிட்டா அதுக்கு போகாதா? பகவான் நமக்கு கிடைக்க மாட்டாரா? பிரம்ம ஜானம் கிடைக்காதா? அப்புறம் வேதாந்தம் கிளாஸு ஸ்ரவணம் ஞான மார்க்கத்துக்கு போய் தான் ஆகணுமா? இந்த சந்தேகங்கள் எல்லாம் நீக்கிறதுக்காக தான் பகவான் இது 4 பேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சவனும் கடைசியாக எல்லாரும் வரவேண்டிய ஒரு நிலை ஞானி பக்தா அப்படின்னு அந்த 4வது படியில் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த ஞானி பக்தனை பற்றி பாராட்டி, இவனும் நித்தியயுக்தா எப்பவுமே எனக்காகவே அவன் எது செஞ்சாலும் சரி, சரீரத்துக்காக மனசு மூலமாக சரீரம் மூலமாக மனசா வாச்சா கர்மணா காயேன மனசா புத்தியா கேவல இந்திரியைரப்பி செஞ்சால் கூட அதெல்லாம் பகவதர்ப்பணமாக செஞ்சு நித்தியயுக்தனாக இருந்து ஏகபக்தன்னா எனக்கு அந்த சுத்தமான பராபக்தி வேணும். வேவரிங், டவுட்ஃபுல், பார்கெய்னிங், கமர்ஷியல் பிஸ்னஸ் பக்தி எனக்கு வேண்டா அப்படின்னு முடிவு பண்ண இவனை அந்த ஞானிக்கு நான் ரொம்ப பிரியம். அவனுக்கு நான் தவிர பகவான் தவிர இன்னொரு பிரியமான வஸ்து அவனுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ அவனுடைய சர்வத்தனி தன்னை மன் தன் சப் குச் தேரா எல்லாமே அப்படி அவன் இருந்தால் அவனா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி
17வது ஸ்லோகத்தில் நேத்திக்கு பார்த்தோம். ஏகபக்தி அன்னா அபேத பக்தி, அத்வைத பக்தி. அடுத்ததாக இன்னைக்கு 18வது ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமாக மகா வாக்கிய உபதேசம் இன்டைரக்டாக நமக்கு கிடைக்கிறது. படிக்கிறோம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ் சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாங்கதிம். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே திரும்பி நமக்கு சந்தேகம் வரலாம். ஓ, ஞானிக்கு மட்டும்தான் பகவான் ஓட்டு போடுறாரு, ஞானி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமன்றாரு. அப்போது மிச்சம் 3 பேர் அவர் கண்டிக்க மாட்டாரா? அப்போ அவங்க பக்தாள் இல்லையா? அப்படின்னா நோ நோ நோ, அப்படி தப்பாக புரிஞ்சிக்காது அப்படின்னு அதுக்கு பதில் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த 3 பேர் கூட அவங்க என்ன ஆதாரமாக சாதனமாக அவங்க எது கம்யமாக வச்சுக்கிட்டாங்க? ரிலேட்டிவிட்டி, வியாவகாரிக்க பிரபஞ்சத்துக்கு சம்பந்தப்பட்ட தனம், அர்த்தம், காமம் இதெல்லாத்தையும் விரும்பிட்டு வராங்க. ஸோ வியாவகாரிக சத்தியம் நினச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு holding on to the relativity and slowly coming to me the absolute. அதனால் அவனுக்கு கிரமமாக ஆப்சல்யூட் ஆன பாரமார்த்திக சத்தியமான எனக்கிட்ட வந்திதா ஆகணும். அதனால் பரவாயில்ல, ரிலேட்டிவிட்டின்னு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாளாவது அவன் கண்டிப்பாக என்ன அடைவான். வேறு வழி இல்லை, எங்கே போக மாட்டான். அவன் செய்கிற இந்த ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்னாசு பக்தி இது எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. 6வது அத்தியாயத்தில் பகவான் அதையும் உறுதியாக சொல்லியிருக்காரு. ஆனால் கூட இவங்க எல்லாருமே எனக்கு பிடிச்சவங்க தான். சர்வே ஏதே ஏவ உதாராக. எனக்கு எப்படி என்ன பக்தன் எனக்கு பிடிக்காம போகும்? ஒருக்காகவும் என்னை நினச்சிக்கிறவங்கள் எனக்கு அப்பிரியம் ஆக மாட்டாங்க. நமே பக்த பிரணஷ்யதி. அவன் ஆர்த்த பக்தி ஆனாலும் சரி, அர்த்தார்த்தி பக்தி ஆனாலும் சரி, ஞானி ஜிக்னாசு ஏதாவது ஆகட்டும், ஒருக்காகவும் என் பக்தன் வீணாக போக மாட்டான். பாருங்க பகவானுடைய ப்ராமிஸ் கீதையிலே. ஆனால் கூட ஞானி எனக்கு ஸ்பெஷல் தான். நான் அது சொல்லி தான் ஆகணும். சரியா? ஸோ எப்போ நான் ஸ்பெஷல் அப்படின்றானோ அர்த்தம் அடுத்தவங்க எல்லாருமே கெட்டவங்களனே பிடிக்காதவங்களன்னு அர்த்தம் இல்லை. எப்போ நம்ம பொதுவாக ஐ லைக் ஹிம், ஐ லைக் ஹர் ஸோ மச்ன்னு அர்த்தம் ஐ லவ் மை மதர் அண்ட் சொன்னால் நாட் தட் ஐ ஹேட் ஆல் அதர் பீப்புள்ஸ் சில்ட்ரன்ஸ் மதர்ஸ். அதே மாதிரி ஒருத்தர்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அர்த்தம் ஐ லைக் எதையாவது, எனி பொருள், ஒரு விஷயம், சாப்பிட்றது, இது எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம். அடுத்ததெல்லாம் பிடிக்காதுன்னு இல்லை, நெகட்டிவ் அப்படி எடுத்துக்கூடாது. அதே மாதிரி தான் பட் ஞானி இஸ் ஸ்பெஷல். எதுக்கு அந்த ஸ்பெஷல் என்னன்னு இது சொல்லுறாரு இப்போது. ஆனால் ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லி சர்வே ஏத்தே ஏவ உதாராக. அவங்க எல்லாருமே நோபல். உதாராகன்னா எனக்கு உத்கிருஷ்டாக, எனக்கு பிடிச்சவங்களு தான். பக்தி ஏற்பட்டது பாரு, என் மேலே நம்பிக்கை இருக்க பாரு, அதே பெரிய புண்ணியகிருதானாம். அதனால் சர்வே ஏத்தேன்னா த்ரய அப்படி மம பிரியாக ஏவ இத்தியர்த்தः.
அப்படின்னு சொல்லி. ஆனால் ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம். எதுக்கு ஞானி ஸ்பெஷல்னு சொல்கிறான் தெரியுமா? இங்கே தான் மகா வாக்கிய உபதேசம் நடக்கிறதுனானே டைரெக்டாக கவனமாக கேட்போம். ஆனால் ஞானி இருக்கா பாரு அர்ஜுனா, எனக்கு அந்த ஞானி ஆத்ம ஏவ, அவனு ஆத்மாதான். அவன் ஆத்மாவா இருந்த உனக்கு என்ன சார்? ஆத்மா நானு தானே. பகவான் எப்படி மகா வாக்கியத்தினே இங்கே சொல்கிறாருன்னு கவனிக்கணும் நல்லா. ஞானி ஆத்ம ஏவத்து. உண்மையாக த வைஸ் மேன் ஆத்மான மை செல்ஃப். ஏன் நானேதான் ஆத்மௌபம்மேன சர்வத்ர சமம் பஷ்யதி அர்ஜுனா அப்படின்னு இந்த ஞானி பக்தனுடைய ஆகிறதுக்கு வேண்டிய லட்சணங்கள் இதெல்லாமே கூட பகவான் 6வது அத்தியாயத்தில் பல இடத்துல ஓகே இங்கே சொன்ன மாதிரி பாரு ஒரு வார்த்தை வருது. அதுக்கப்புறம் உண்மையாக ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஞானி நானும் ஒன்றுதான். எதனால? ஆத்மயேவ மே மதம். இது என்னுடைய நிச்சயம். அப்புறம் இது என்னுடைய உபதேசம். புரிஞ்சுக்கோ, ஞானி நானும் ஒன்றுதான். ஆத்மா ஏவ. ஏன் அகம் ஆத்மா, myself, he himself, both are only one and the same. இன்னும் உனக்கு புரியணுமா? எதனால ஹி? பிகாஸ் சொல்கிறே பாரு, யுக்தாத்மா. அவனை சமாஹித சித்தக. அவன் நானும் ஜீவாத்மா பரமாத்மானு இது ரெண்டு இல்லாமல் சமமாக ரெண்டு ஒன்றுதான்னு சொல்லிட்டு மனசிலோ புத்திலோ நல்ல தெளிவோடு தெரிஞ்சுக்கிட்டான். சமச்சித்தாத்மா. இந்த யுக்தாத்மா அనే வார்த்தை 6வது அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 7-8 தடவை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டது. ஞாபகப்படுத்துகிறேன். ஜஸ்ட்டு முதல்ல எங்கே ஆரம்பித்தார்? 6வது அத்தியாயத்தில் அநாஸ்ரித கர்ம பலம். சந்நியாசன்னா யாருன்னு இது டெஃபினேஷன் அங்கே கொடுக்குறாரு. கர்ம பலத்தினை ஆசிக்காமே அது மேலே ஆதாரப்படாமல் இருந்து யார் என்ன ஆசிரிக்கிறாங்களோ சந்நியாசீச்ச யோகீச்சான்னு சொன்னதில் அதுக்கு பிறகு அவனை சஹ ஆஸ்திதா. இந்த ரெண்டு வார்த்தைகள் யுக்தாத்மா ஆஸ்திதா. ஆஸ்திதன்னா ஆரோடும் பிரவருத்தா. இந்த யோகஸ்திதி பக்தி ஸ்திதி ஞான நிஷ்டை ஏற்படவனி அந்த யோக அபியாசத்தில் கர்மயோக அண்ட் உபாசன யோகா இது எல்லாத்தையும் பக்தினி அப்படி அதில் ஏறி உட்கார்ந்துருக்கேன். ஆரூட அதுதான் 6வது அத்தியாயத்தில் இந்த ஆரோடும் பிரவருத்தா சமாஹித சித்தா இதுக்கு நான் 2-3 ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்க, லிசனிங் த பகவத்கீதா எவ்ரி ஸ்லோகா எல்லா அத்தியாயங்கள் சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் என்ன பேசுகிறாரோ தாட் எப்படி எல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர் பில்டப் ஆகிறதுனேது புரியும். அதனால் let us be sincere in listening and following the every talk, every class. आरुरुक्षोर्मुनेर्योगं कर्म कारणमुच्यते योगारूढस्य तस्यैव शमः कारणमुच्यते. இந்த யோக மார்க்கத்தில் நிஷ்டை ஏற்படணும்னு சொல்லிட்டு
ஆரம்பித்து நடந்து வர ஜிக்னாசு அவனை அந்த முனிக்கு சாதன சமயத்தில் சாதகனாக இருக்கும்போது அவனுக்கு கர்மத்தின்னு சிலது சொல்லப்பட்டது. ஆனால் கர்ம யோகமாக. ஆனால் ஒரு வாட்டி அந்த யோக ஸ்திதின்னு அடைஞ்சா, பராபக்தி சுத்த ஞானத்தினி பக்தினி அடைஞ்சானன்னு சொன்னால் சர்வத்தினி எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டான் அப்படி அண்ணா அவனுக்கு விட்ராவல் ஷமஹ காரணம் உச்சத்தை. அவனுக்கு இனிமேல் லோகத்தில் தானு அனி அகங்காரம் அபிமானம் சாதிக்க வேண்டியது செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. எது நடக்கிறதோ எல்லாம் பகவானுக்காக நடக்கிறது, பகவான் மூலமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தில் இருக்கிறவன் அவன் இன்னொரு இடத்துல பகவான் அந்த அத்தியாயத்திலேயே, ஏன்னா அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் 6வது அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியம் இந்த அத்தியாயத்துக்கு அன்வயப்படுத்துகிறதுக்கு. சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்சதே. இந்த யோகாரூடன் என்னது பகவானே விளக்கம் கொடுக்குறாரு அங்கே. யார்? சர்வ சங்கல்பங்களனே சந்நியாசம் பண்ணினவன். அவனுக்கு சாதிக்க வேண்டியது there is no gain, there is no loss அன்வார் சுவாமிஜி இல்லையா? nothing to gain, nothing to lose. எது எல்லாம் நடக்கிறது எல்லாமே ஹரிக்கு இச்சா. ஸோ பகவானுடைய ஈஸ்வரனுடைய இச்சைக்கு நடக்கிறது சர்வம். அதனால் அவனுக்கு நேது சங்கல்பம் இல்லை. ஆனால் பகவானே பிடிச்சிருப்பான், ஆத்தியாத்மிக மார்க்கத்தை பிடிச்சிட்டே இருப்பான். அங்கே என்னமோ பகவான் இந்த சரீரம் மூலமாக என்ன செய்யணும் வைக்கணும், என்ன செய்ய வைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அது பாட்டுக்கு அது தானாக நடக்கும். அப்புறம் அதையும் சொல்லிட்டு இந்த யோகி யுக்தாத்மா யுஞ்சன் நேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷ. இப்போ சுத்தமாயிட்டான். அதுதான் இங்கே சமாஹித சித்தக. அதுக்கு தான் நான் இந்த ஸ்லோகங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஸ்னுதே. எதுக்கு ஞானி எனக்கு பிரியமானா இப்போ சொல்கிறேன். அதுதான் பகவான் இந்த ஸ்லோகங்களுக்குள்ளெல்லாம் அந்த ஞானி விஷயம் சொல்லி ஆத்மௌபம்மேன சர்வத்ர, அவனுக்கு சர்வம் ஆத்மாவாதான் தெரிகிறது. சமம் பஷ்யதி, அவனுக்கு கூட வித்தியாசம் இல்லை. அவனு அவன் ஈஸ்வரனா புரிஞ்சுக்கிட்டான். அகங்காரத்துக்கு சம்பந்தப்பட்ட போக்கி ஐ இல்லை இங்கே. அதனால் அவன் சுகம் வாயதி வா துக்கம் சயோகி சச்சமே பிரிய. அங்கேயும் சொல்லிட்டார் இதே விஷயத்தில். அங்கே பிரியம் எனக்கு. சுசமாஹித சித்த ஆரோடும் பிரவருத்த மாம் ஏவ அனுத்தமாம் கதிம். அதனால் என்னே உத்தமமான கதியாக வச்சுக்கிட்டு என்னை அடைஞ்சிட்டான். அவனை என்னை புரிஞ்சுக்கிட்டான். நானும் அவனு ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டான். சார் மகா வாக்கியம் இதுதானே தத்துவமசி, யூ ஆர் தேட். அதனால தான் ஆத்மா தானன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆத்மாவே வாசுதேவன் பகவானனே பகவானே சொல்லிட்டார். ஸோ பகவானே ஆத்மன்னு சொல்லும்போது நான் ஆத்மன்னு புரிஞ்சுக்கும் போது அப்போ நானும் ஆத்மா பகவான் நானனேதே இல்லை. பதம் ஆத்மா தான் இருக்கு. அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 வார்த்தைகளில் ஆத்மா தான் இருக்கு. அதனால தான் இவன் எப்படி சிறந்தவன் ஆயிடுறான்னு இங்கே ஒரு சூக்ஷ்மமான திரும்பி சிந்தனை பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு பிருஹதாரண்யக உபனிஷத்தில் இந்த விஷயத்தின் உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது. என்ன அங்கே பல வாட்டி நான் அப்பப்போ கோட் பண்ணிட்டு இருப்பேன். இது யாக்ஞவல்கர் அவருடைய பத்னியான மைத்ரி கிட்ட சம்பாஷணம் நடக்கும்போது மைத்ரேய பிராமணத்தில்
न वा अरे पत्युः कामाय पति प्रियो भवति. இதுக்கு ஆத்மா ஆத்மைவே ஆத்மைவ ஞானி ஆத்மா ஏவத்து மதம். அவன் ஆத்மா అని தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அந்த ஆத்மா நானே தானே. அப்போ நானும் அவனும் ஒன்றாயிட்டோம் இல்லையா? இங்கே இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, லோகத்தில் அத்தியந்த பிரியமான ஒரு வஸ்து விஷயம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் சாதாரணமாக என்ன பதில் வரும் நமக்கு? whom you love, which you love most அப்படின்னா, சில பேருக்கு பாரியை, சில பேருக்கு பர்த்தா, சில பேருக்கு அம்மா. எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப குழந்தை, ஏதோ ஒன்று வரும். ஈவன் இல்லைன்னா எனக்கு கடவுள் பிடிக்கும், கொஞ்சம் பக்தி, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்படி சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் யாக்ஞவல்கர் நெகேட் பண்ணுறார். Even the love for the God is not for the love to the God or the God, it is for you. அது ஒரு 10-15 சொல்லி யாருமே அவங்க அதுக்காக பிரியம் வச்சுக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்தை நான் இங்கே ஆரம்பிக்கிறது சொல்கிறேன், அதுக்கப்புறம் நிறைய சொல்லுவார். தேவத்தை பற்றி, ஈஸ்வரனை பற்றி கூட சொல்லுவார். நவா அரே ஹே மைத்ரி, அரே மைத்ரி, அங்கே பதி பத்னிக்கு பதி ஓகே பிரியம் ஆகிறதில்லை. ஓகே, பத்யு காமாய பதி பிரிய ந பவதி. ஒரு பத்னிக்கு ரெண்டு எப்படியாவது எடுத்துக்கோ, அங்கே பத்தி கூட சொல்கிறார், பத்னி சொல்லுவார், பிரியமாகலை. அப்போ எதுக்கு பிரியம்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதே. எனக்கு நானும் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மை செல்ஃப் மோஸ்ட். நல்லா புரிஞ்சுக்குங்கோ. யோசிச்சு சிந்திச்சு பார்த்தா எது சொன்னால் கூட எனக்கு நான் అనేది இங்கே ஒன்று தோணுறது பாருங்கோ. ஏன்னா அது ஆத்மா. ஆத்மா தன்னை தானு விரும்பும். தட்ஸ் வை எவ்ரிவன் லவ்ஸ் தெம்செல்ஸ் மோஸ்ட். மிச்சம் வெளியில் சொல்கிறதெல்லாம் கதை தான், கதை விடுறது. யாருன்னு பாஹ்யமாக ரிலேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் எதுவுமே உண்மையான பிரியம் இல்லை. அதுதான் நான் ஒரு கடவுள்னு பூஜிக்கிற செய்கிறேன்னா கூட கடவுளுக்காக இல்லை. ஆனால் இங்கே ஞானி விஷயத்தில் இந்த பாயிண்ட் இப்போ ப்ரூவ் ஆகிறது. தான் ஆத்மானால, ஆத்மா மேலே பிரியம் இருக்கிறதுனால தான் ஆத்மானு உணர்ந்தவனுக்கு, ஆத்மா வேறே பரமாத்மா வேறே இல்லாதனால அந்த ஆத்மாவே நானே ஆத்மா அப்படி இருக்கும்போது அந்த பகவானே இது வேறு இல்லை, தானே அந்த பகவானே இந்த தான் நானே ரூபத்தில் இந்த சிதாபாசமாக இங்கே இந்த சரீரம் மூலமாக வியக்தமாகிறாரு. அதனால தேர் இஸ் ஓன்லி ஒன் అని தெரிஞ்சுக்கிட்டான் இவனை. அதுதான் காரணம். அதனால தான் ஐ லவ் ஹிம் மோஸ்ட் அண்ட் ஹீ லவ்ஸ் மீ மோஸ்ட்னு இங்கே ரெண்டு கிடையாது. அது கூட மறுபடியும் அடுத்த 19வது ஸ்லோகத்தில் கூட இன்னும் கொஞ்சம் உறுதியாக சொல்கிறாரு, விவரமாக சொல்கிறாரு. சரியா? என்ன பாருங்கோ. பஹூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. நானு வாசுதேவன்னு பகவான் சொல்லுகிறார். நானு எல்லா இடத்திலும் ரொம்ப ஃப்ரீலி அபண்டன்ட்லி அவைலபிள். வாசுதேவன் அர்த்தம் எல்லா இடத்துலவும் எக்கச்சக்கமாக கிடைக்கிறவர், அவைலபிள்.
ஆனால் லோகத்தில் எத்தனை பேருக்கு நான் அவ்வளோ ஃப்ரீலி abundantly அவைலபிள்னு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை. பஹூனாம் ஜன்மனாம் அந்தே அந்தே அந்தேன்னா பல ஜன்மங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிச்சு கடைசியில் இப்போ இந்த ஜன்மத்தில் at the end of எப்போ எண்ட் ஆஃப் அண்ணா சொன்னானே இந்த ஜன்மத்தில் உனக்கு இதுதான் நீ இப்போ அதிலே உட்காரு நான் அப்படியே அடம் பிடிச்சி உட்கார்ந்தா வேலை முடிஞ்சு போச்சு, கரையேறிட்டு. ஆனால் அதுக்கு தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு எல்லாத்துனையும் ஹாட் பொட்டேட்டோ மாதிரி ஜஸ்ட் ட்ராப் இட், அப்போ முடியும். எதுவுமே பிடிச்சக்கூடாது. அதுக்கு தான் சர்வதர்மானு பரித்தேஜ்யான்னு பகவான் சொன்னது காரணம். ஸோ பகூனாம் ஜன்மனாம் அந்தே அந்தேன்னா இன்னொரு அர்த்தம் ஆர்த்த பக்தனாக இருந்து இப்போ அநேக ஜன்மங்கள், இந்த அநேக பகூனாம் ஜன்மனாம் அந்தே கணக்கு தெரியாது எத்தனை பேருக்கு எத்தனை ஜென்மம் என்ன ஆயிடுச்சுன்னு. ஆர்த்த பக்தியாக இருந்து சில பேர் திரும்பி திரும்பி அப்படி இருப்பாங்க. என்ன பண்ண, குரு கிட்ட வரலை, 4வது படிக்கு போய் சேரணும்னு ஆசை வரமாட்டேங்குது, புண்ணியம் பத்தலை. அப்புறம் அர்த்தார்த்தி பக்தியாகவும் மேபி நிறைய ஜன்மங்கள் இருந்து, அப்புறம் ஜிக்னாசுவாவே கூட பல ஜன்மங்கள் இருந்தோம். இப்போ அந்தே இந்த அந்தேன்னு இந்த அப்படிப்பட்ட அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த ஜென்மத்திலேயே இவன் ஏற்றுக்கிட்டா, நான் சொன்னது கேட்டா, ஓகே நமக்கு எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சுக்குங்கோ, ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்கோ. ஏன்னா கீதை கேட்குறோம், பகவானுடைய பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு இன்னும் அஜ்ஞானம் இருந்து மறுபடியும் ஜென்ம அஜ்ஞானம் இதெல்லாம் இருக்குமா என்ன? அவ்வளோ நம்பிக்கை, தைரியத்தோட நம்பிக்கையோட அப்பா பகவானுக்கிட்ட வந்துட்டோம், அவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கிறோம். இனிமேல் எனக்கு என்ன கவலை, சிந்திக்க வேண்டியது, பயப்பட வேண்டியது, அடுத்த ஜென்மம் முன்னு ஜென்மம் இதெல்லாம் எதுக்கு? எனக்கு சர்வம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சு. அவர் ஒரே வஸ்து, அவர் நானதில்லை, இருக்கிறதே ஒரே ஒரு வாசுதேவ சர்வம் இதுன்னு. நானும் எக்கச்சக்கமாக அவைலபிள் தான், ஆனால் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்கிற என்ன அந்த வாசுதேவன் தான் சர்வம். இங்கே வாசுதேவனே வார்த்தை பகவானை உபயோகப்படுத்துகிறாரு. நாட் வசுதேவ புத்திர, he himself is addressing as the பரபிரம்ம பரமாத்மா பிரம்ம சைத்தன்யமாக பகவான் பேசுகிறார், அப்சல்யூட் ரியாலிட்டியாக பேசுகிறாரு, நிர்குண நிராகார தத்துவமாக பேசுகிறாரு. ஆனால் சகுண சாகாரமாக முன்னாடி ஒரு சரீரத்தில் இருக்கிற மாதிரியும் இருந்து பேசுகிற மாதிரியும் ஜென்மம் எடுத்த மாதிரியும் வசுதேவனுடைய புத்திரனாதி மாதிரி. ஆனால் வாசுதேவன்னு அர்த்தம் சர்வத்திர வசதி இதி வாசு தேவஹன చైతన్యం ద్యోతనాత్ దేవ చైతన్య రూపத்திலோ உணர்வு ரூபத்திலோ எல்லா இடத்திலும் இல்லை, சத் ரூபத்திலோ எக்ஸிஸ்டன்ஸ் ரூபத்திலோ. இது ஆக்சுவலாக சத்துக்கு பொருத்தமாக இருக்கும், தேவானே வார்த்தை சித்துக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால் ரெண்டும் சேர்ந்து தான் வஸ் அண்டு தியவ் இருக்கின்றனது, ஞானமாக இருக்கின்றனது. பாருங்கோ, வாசுதேவ வார்த்தை பாடுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் பாடும்போதே வாசுதேவா ஹரி வாசுதேவா ஹரி வாசுதேவா. எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ் பிளிஸ் பிரின்சிபிள் வாசுதேவா. அந்த வாசுதேவா அப்படின்னா ஆத்மாதா சர்வம்,
ஆத்மா சர்வமிதம் ஜெகத், சர்வம் கல்விதம் பிரம்மா. இப்படி அனி புரிஞ்சுக்கிற அந்த ஞானி அவனுக்கு பகவான் வந்து மகாத்மானுக்கு பேர் கொடுக்குறாரு. அதனால தான் மகாத்மாக்களை சந்திக்கணும், பார்க்கணும், அவங்க சாநித்தியத்தில் இருக்கணும்னு புரியுறது. இப்போது அவனு தான் மகாத்மா. இந்த ஞானவான், இந்த பராபக்தி சுத்த பக்தி அடைஞ்ச இவனு தான் மகாத்மா. புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு மகாத்மா ஸ்திதி, ஞானி ஸ்திதி சுதுர்லபம், பஹூனாம் ஜன்மனாமந்தே. அப்போ இதுதான் நமக்கு அந்த கடைசி மனுஷ ஜென்மா. குரு, சாஸ்திரம், பகவத் வாக்கியங்கள், சிரவணம் எல்லாமே கிடைச்சது. ஃபுல்ஃபில்டு. பகவான் இந்த கவுண்டர் மூலமாக பூர்ணமாக அவர் ஞானஸ்வரூபமாக, பிரேமஸ்வரூபமாக, ஆனந்தஸ்வரூபமாக வியக்தமாகட்டும். அப்படியே அப்படிப்பட்ட வாசுதேவ சர்வமித்தன சர்வம் பிரம்மமயம், சர்வம் சிவமயம், ஆத்மமயமனே அந்த ஞானம் நிஷ்டையில் இருக்கிறவன் இவனு. இப்படி ஒருத்தன் ஆகிறதே ரொம்ப ரொம்ப ரேர் அர்ஜுனா, சுதுர்லபம். பாருங்கோ, மகாத்மா ஞானி கிடைக்கிறது அவன் அப்படி அந்த நிலைக்கு வருது ரொம்ப ரேர் திங். பஹூனாம் ஜன்மனாமந்தே மனுஷானாம் சஹசிரேஷு. நான் அவைலபிளாக இருந்தால் கூட அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கிறோமா பாருங்கோ. அதனால சுலபா துர்லபா. அந்தர்முக சமாராத்யாம் பகிர்முக சுதுர்லபாம் பஹூனாம் ஜன்மனாம் அந்தே மாம் பிரபத்யதே. என கேட்ட பஹூனாம் ஜன்மனாமன்னா சங்கரர் வந்து ஞானார்த்தம் சம்ஸ்காரார்ஜனாஸ்ரயாணம் ஸ்ரயாணம் ஞானத்தின் அடையறதுக்காக எந்தெந்த சம்ஸ்காரங்கள், எந்தெந்த வடக்க பழக்கங்கள், என்ன சாதன சித்துஷ்ட சம்பத்தி இருந்தால் அதை அடைய முடியுமோ அதிலேயே அநேக ஜன்மங்கள் ஈடுபட்டுட்டே தேவைப்படுறது. அதனால் பரவாயில்ல, நமக்கு அதானே சொன்னால் 4 ஜன்மத்தில் அர்த்தார்த்தியாக இப்படி இருந்துட்டு ஞானி ஆயினா கூட இல்லை சுவாமி, அகேன் 4 ஜென்மம் 3 ஜென்மம் எனக்கு வேண்டாம் வேண்டாம், இந்த ஜென்மம் தான் போதும், இப்போவே முடிச்சுக்கிறேன், இப்போவே ஞான நிஷ்டையில் இருப்பேன். அப்போ விட்டுடும் எல்லாமே. கிவ் 100% பகவானுக்காக கொடு. உலகம் பகவானை பார்த்து அதனை பூஜை செய். உலகத்தோட பக்தியோட பிரவர்த்தி உள்ள மனசில் உனக்கு அத்வைத நிஷ்டையிலோ இரு. மாம் பிரபத்யந்தே. அதனால பகுநாம் ஜென்மனாம்னா சும்மா ஜென்மம் எடுக்கலை, ஞானத்தை அடையிறதுக்காக சம்ஸ்காரார்ஜனாஸ்ரயாணம் அதனை ஆசிரிச்சிருக்கிறது. அப்படின்னு இன்னொரு விதமாக என்ன சொல்லணும், சத் சங்கத்தினே ஆசிரிச்சு இருக்கிறது. மானு சரீரத்தில் பிறந்த பரதனும் எப்படியோ ஏதோ ஈஸ்வர கிருபைனால அந்த மானுக்கு ஞாபகம் இருக்கிறது. போன ஜென்மத்தில் நான் பரதன் தானே அங்கே நதியில் சக்கர நதி தீரத்தில் அங்கே தபசு பண்ணி நான் மானா பிறந்தேன், ஜாக்கிரதை இருக்கணும், இனிமேனே சம்ஸ்காரார்ஜன. அப்படி பல ஜென்மங்கள் அந்த
ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களே ஆசிரியிச்சு இருக்கிறது. மாம் வாசுதேவம் பிரபத்யதே. வாசுதேவம் சங்கரர் எழுதுகிற எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸு. பிரத்யகாத்மானம் வாசுதேவன்னா இவன் வெளியிலோ சகுண ரூப ஈஸ்வரனு கிருஷ்ணனு பிறந்தாரு, கிளம்பி போனார், ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இப்போதான் போன வாரம் கிருஷ்ண ஜெயந்தி, அவருக்கு அப்புறம் டேட் ஆஃப் டிபார்ச்சரும் இருந்தது. அப்படிப்பட்டதில்லை. பிரத்யகாத்மானம் தான ஆத்மஸ்வரூபமே இங்கே நானனு தோணுற உணர்வே வாசுதேவா. இது இப்படின்னு பிரத்யக்ஷதः இதான் அபரோக்ஷமான ஞானம், அனுபவம். அதனால கடவுளுக்காக எங்கேயுமே தேட வேண்டியதில்லை, எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இவன் இந்த ஆத்ம ஞானி இது இடத்துலையோ தூரத்துலேயோ காலத்துலேயோ வஸ்துவிலோ அடையிற புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. இங்கே இப்போவே நானாவே இருக்கிற அந்த வாசுதேவ தத்துவம் ஆத்ம தத்துவம் இவனுக்கு பிரத்யக்ஷதः பிரத்யகாத்மரூபேண தர்ஷயதி. ஞானவான் இவன் தான் இப்போ ஞானவானன்னு சொல்ல முடியும், சொல்லலாம், ஆயிட்டான். எது அடையணும்? பிராப்த பரிபாக்க ஞான. பிராப்திக்க வேண்டியது பிராப்தம் ஆயிடுத்து, பண்ண வேண்டியது பண்ணிட்டான். கர்த்தவியம் கிருத்தம் பிராப்தவியம் பிராப்தம். அவன் எப்படி எனக்கெட்ட வருவான்? இந்த எனக்கெட்ட வருவான் இது பிரபத்யந்தேன்னு சொன்ன அர்த்தம் ஜென்ரல் சான்ஸ்கிரிட் மீனிங் ஒன் ஹூ கம்ஸ் டு மீ. பிரபத்யந்தே அப்படி என்ன போகணுமா? அவன் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்ட. இந்த போகிறது எனக்கிட்ட வர்றது என்ன அர்த்தம் என்னன்னா, எப்படி வருவான்? எங்கே சொன்ன அத வரது கிடையாது, போகிறது கிடையாது, இடமும் கிடையாது, காலமும் கிடையாது. சர்வம் வாசுதேவா. வாசுதேவா பரமாத்மா பரபிரம்ம சைத்தன்யம் தவிர வேறொரு வஸ்து எதுவுமே இல்லைன்னு அறிவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பேர் வரது. இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் ட்ராவலிங் ஆர் கோயிங். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தைகளை புரியலன்னா நம்ம இப்படி தான் கல்பனை பண்ணிகிட்ருப்போம். வைகுண்டமணி, கைலாசமணி, அதனி இதனி, சாக்கேதமணி, கோகுலமணி. மனசு அதெல்லாம் இமேஜின் பண்ணலாம், பாவனை தான் அதெல்லாம். ஸோ வாசுதேவ சர்வம் இது. அப்படின்னே அப்படிப்பட்ட சமஹாத்மா ரொம்ப ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த வரப்போகிற அடுத்த ஸ்லோகத்திலேயோ கூட சரி இப்போது ஸோ ஞானி பற்றி சொல்லிட்டாரு. ஞானி தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். ஏன் பிடிக்கிறதுன்னு சொன்னார். இந்த விஷயம் ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்போ நம்ம அதுக்காகவே அந்த சிந்தனையிலே பகவான் சொன்ன மாதிரி நம்ம அவர் கூட ஒன்றாயிடணும். நாமனே இது தனியாக இல்லை, நம்ம ஆத்மஸ்வரூபமனை உணரணும். அந்த சிந்தனையிலே இருக்கிறது. அப்புறம் ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிறது பகவான் இந்த அத்தியாயத்திலே 3வது ஸ்லோகத்தில் கூட அந்த மனுஷானாம் சஹசிரேஷு ஸ்லோகா சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? இங்கே பகூனாம் ஜன்மனாமந்தே, அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஓகே, ஆப்சல்யூட் தான், பரமார்த்தந்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம இப்போ விரும்பிட்ட வரிச்சுக்கிட்ட மாலை போட்ட. ஓகே, ஏன்னா இந்த வரிச்சிக்கிறது தான் கட்ட உபனிஷத்து சொல்லும். எமே வைஷ விருணுத்தே தேன லப்ய முண்டகோபனிஷத்து. அதனால தான்
ரிலேட்டிவிட்டி உலகம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா மித்யா ஜகத்துக்கு, அப்போது நோ கேரண்டி எத்தனை ஜென்மம் ஆகிடுமோ நீ பக்தனாக இருந்தால் கூட. ஆனால் நீ அப்சல்யூட்டுக்கு ஓட்டு போட்டால் யூ வில் கெட் த அப்சல்யூட். ரிலேட்டிவிட்டிக்கு ஓட்டு போட்டால் நீ ரிலேட்டிவிட்டிலேயே இருப்பே. அடுத்தது 20வது ஸ்லோகம். காமைஸ்தைஸ்தைஹ்ருதஜ்ஞானாः பிரபத்யந்தேன்யதேவதாः தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே ஆத்மா, ஆத்மக்கு அபின்னமாக நான் இல்லை, அந்த ஆத்மா வாசுதேவ, அதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு இந்த விதமான ஞானம் ஏன் சில பேருக்கு ஏற்பட மாட்டேங்குது? பக்தி இருந்தால் கூட ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தி முதட்ட துஷ்கிருத்தினா அவங்க என்கிட்ட வரதே இல்லை, அது வேறு விஷயம். என்கிட்ட வந்தாங்க, ஆனால் வந்த சர்வம் ஆத்மமயம் வாசுதேவமயம். அதனால் நான் ஆர்த்தனு கிடையாது, அர்த்தார்த்தினி கிடையாது. ధర్మ అర్థ కామంగళ అనేది రిలేటివిటీ, మోక్షం అనేది మట్టంதான் அப்சல்யூட். அப்படின்னு இந்த ஞானம் ஏன் எல்லாருக்கு நான் அபின்னம், ஆத்மக்கு அபின்னமாக எதுவுமே இல்லை. ஆத்ம வாசுதேவனு பகவானு நானும் ஒன்று. இங்கே நானுன்னு இது இல்லை, இங்கே நானும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. அதனால தான் மகா வாக்கியம் தத்துவமசி. இப்போ இங்கே ஏன் அப்படி காரணம்? எல்லாருக்கும் ஏன் அப்படிப்பட்ட பக்தியில் இருந்தால் கூட, பகவானை விரும்பிட்டு இருந்தால் கூட, ஏன் இப்படிப்பட்ட சர்வத்திர சமதர்சனம் ஆத்ம தர்சனம் பாவனம் இந்த ஞான நிஷ்டையே வரமாட்டேங்குதுன்னா, இந்த கேள்விக்கு பதில் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். சரியா? இங்கே நானே வேணுமன்னு நினைச்ச ஞானிக்கு, அந்த மகாத்மாவுக்கு நானும் ரொம்ப சுலபமாக கிடைப்பேன். இல்லை வேறே வேறே தேவதர்கள் அவங்களுக்கிட்ட போய் அது வேணும் இது வேணும், எனக்கு இது பண்ணி முடிங்கோ, அது சரி பண்ணுங்கோ, இது சரி பண்ணுங்கன்னு வேறே வேறே அவங்க அது எல்லாத்தையும் விரும்புகிறவங்களுக்கு நான் துர்லபன் அப்படின்னு. யார் இவங்க வேறு வேறு கேட்குறவங்க? அந்த அவங்க வேறு வேறு ஏதோ இன்னும் விரும்புறதுனால என்னுடைய ஞானம் அவங்களுக்கு ஏற்பட மாட்டேங்குது. நானும் அவங்களுக்கு ஒன்று ஞான நிஷ்டை அவங்களுக்கு வர மாட்டேங்குது. யார் இவங்கள் எல்லாரும்? அல்பத்தனி ஆசைப்படுறவங்க, ரிலேட்டிவிட்டின்னு ஆசைப்படுறவங்க, அனாத்ம மித்யா ஜகத்துன்னு இருந்து ஏதோ ஆசிக்கிறவங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியுமா? கனவுல மாதிரி, கனவுல இருக்கிறது பற்றி, கனவுல பார்த்ததை பற்றி, கனவுல நினச்சதை பற்றி, கனவுல சந்திச்ச அந்த ஆளுனி விஷயத்தினு அடையணும்னு ஆசைப்படுறவங்க நடக்கிற காரியம் அது. அதில் ஏதாவது சத்தியத்துவம் இருக்கா? உண்மை இருக்கா? இவங்க அப்படிதான். அல்பே சுகம், அல்பத்தில் சுகம் பார்க்கறது. சாந்தோகோபனிஷத்தில் நாரதருக்கு சனத்குமாரர் டீச் பண்ணும்போது அங்கே அல்பம் அப்புறம் பிரம்மம் பற்றி சொல்லும்போது பூமா வித்யா, பூமாలో சுகம் இருக்கு. அல்பே சுகம்னா அஸ்தி. அல்பேன்னா இதோ இந்த மித்யா மாயா ஜெகத், அது எவ்வளோ பெருசாக காணப்பட்டாலும் உன்னை ஏமாத்துறது தவிர அதில் சுகம் வராதுன்னு சொல்கிறது. ஆனால் இவங்க அதை விரும்ப மாட்டுறாங்க, தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க, உணர மாட்டுறாங்க. எப்படின்னா
உதாரணத்துக்கு ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம். நம்ம துரியோதன மகாராஜ் மாதிரி, அவனு ராஜா தானே, துரியோதன் மாதிரி என்ன சொல்கிறான் மகாபாரதத்தில் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஆகே ஜானாமி தர்மம் நஜமே பிரவருத்தி, ஜானாமி அதர்மம் நஜமே நிவృత్తి. தர்மமன்னா என்னது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அதில் ஈடுபடுறதுக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு எனக்கு என்ன பிரவருத்தி எனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன். அதர்மம் என்னது எனக்கு தெரியும், ஆனால் அது விடமாட்டேன். அதில் வந்து விடமாட்டேன், வெளியில் வர மாட்டேன், விளங்க மாட்டேன், இதில் ஓகே என்ட்ரு ஆக மாட்டேன். என்ன இப்படிப்பட்ட ஒரு பாவம் சொல்லி அடுத்த பாதி ஸ்லோகம் சொல்கிறார். என்னது? கேனாபி தேவேன ஹிருதி ஸ்திதேன, என்ன ஹிருதயத்தில் உட்கார்ந்து எந்த தேவன் என்ன இந்த அதர்மத்திலேயே போனே சொல்கிறானோ, கேனாபி தேவேன ஹிருதி ஸ்திதேன, எந்த சக்தி தேவன்றார் என்ன ஹிருதயத்தில் உட்கார்ந்து யதா நியுக்தோசி ததா கரோமி, அங்கே உள்ள நின்று எப்படி என்ன பண்ண சொல்லி என்ன என்ன ப்ரொபெல் பண்ணுமோ, புரோத்பலம் பண்ணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன். பாருங்க, ரொம்ப சிம்பிளாக கை கடிக்கிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? உள்ளே யாரோ உட்கார்ந்துருக்கான், தெய்வமாக பெய்ய பூதமாக பிசாச்சமோ, அது இப்படி சிந்திக்கிறது. நான் என்ன பண்ணிட்டோம்? என்னதே நான் ஜானாமி தர்மம் நஜமே பிரவருத்தி, இது சொல்லி உள்ளே யாரோ உட்கார்ந்துருக்கானம்மா தேவன். அந்த தேவனு தானே முன்னாடி வந்து கிருஷ்ணன் விஸ்வரூபமே காட்டிட்டார் துரியோதனனு கூட. ஆனி உணர்ந்தானா? மாயான்றா கிருஷ்ணன். இதெல்லாம் சும்மா மேஜிக் காட்டாது என்கிட்ட. அதனால் இவங்க யார் எப்படி நியதாக ஸ்வயா பிரகிருத்தியா, இவங்க கடந்த ஜன்மங்களிலோ செஞ்ச சில காரியம் கர்மங்களினால ரொம்ப ஸ்ட்ராங் விசிஷ்டமான சம்ஸ்காரங்கள்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கு. அதனால் எல்லாருக்கும் ஞானம் வரல, எல்லாரும் சத்சங்கத்துக்கு வரலன்னு நம்ம கவலைப்பட விடாது. நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான் அவங்களுக்கு உள்ள பாவனை அப்படி இருக்கு, வரமாட்டாங்க. அதனால தான் ஈஸ்வர கிருப்பனையோ புண்ணியமனோ ஏதோ இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஸ்வயா பிரகிருத்தியா நியதாக ஏதேதோ அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அந்தந்த வாசனைகளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த அவங்க வந்து அந்தந்த ஆசைகள் காமங்களை பக்கம் இழுக்கப்படுறாங்க. ஹிருதஜ்ஞானாக, அவங்களுக்கு விவேக சக்தி வேலை பண்ணாது. விவேக சக்தி வேலை பண்ணாது. விவேக சக்தி என்ன? பகவத்கீதை கிளாஸுக்கு போய் பகவத்கீதை கேட்கலாம்னு ஏன் ஆசை வராது? நானா சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா பகவத்கீதை கேட்க வேண்டாமா? சத்சங்கத்தில் ஈடுபட வேண்டாமா? ஸோ ஹிருதஜ்ஞானாக. அப்புறம் என்ன ஆகும்? தைஹி தைஹி காமைஹி, அவங்க பல 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 அவங்க மனசில் இருக்கிற சம்ஸ்காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆசை என்னன்னா, சங்கரர் புத்திர பசு ஸ்வர்காதி விஷயைஹி. பாருங்க, அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பொதுவாக நம்ம இந்த எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? புத்திரேஷணா வித்தேஷணா லோகேஷணா, குடும்பம் ரிலேஷன்ஸு இதெல்லாத்து மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட். பணம் பேரு புகழ் சொத்து அதெல்லாத்து மேலே லோகேஷணா. அப்புறம் வித்தேஷணா, புத்திரேஷணா வித்தேஷணா. லோகேஷனான்னா
வேறே லோகம், ஸ்வர்கலோகம், பித்ருலோகம் அப்படி அனி இந்த லோக விஷயங்கள மேலே இந்த மாதிரி இத்தனை இதில் ஒன்று மாட்டேன். தர்ம அர்த்த காமங்கள் வந்து இந்த மூணுத்துக்கு அடிப்படையாக தான் வரும். தர்ம அர்த்த காமம். ஸ்வர்க்கத்துக்கு போனோன்னா தர்மம் பண்ணணும், நிறைய புண்ணியம் பண்ணணும். இல்லை நல்ல பணம் வரணும்னு அதுக்கு கூட தர்மம் பண்ணணும். அப்போ எனக்கு தர்மம் நிறைய அர்த்தம் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த மூணுத்தினால அது அதில் உளுந்து போகிறவர் விவேகம் இல்லை. இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை. அதெல்லாம் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விஷயந்தி அனி தெரியல. அதை புண்ணியம் கரன்சி தீர்ந்து போச்சுன்னா திரும்பி இன்னொரு ஜன்மம் எடுத்துக்கிட்டு இப்படி தொடங்க வேண்டியதுதானே தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்நிய தேவதாக பிரபத்தியந்தே. வாசுதேவனான பரமாத்மனான என்னக்கிட்ட வராமே எனக்கு சபார்டினேட்ஸாக இருக்கிற அபரா பிரகிருத்திலோ வேலை செஞ்சிட்ருக்கிற பல அனாத்மபூத தேவதர்கள் பாருங்கோ. இது சங்கரர் எழுதுறார். அதனால தான் சொன்ன அபரா பிரகிருதிக்கு சேர்ந்த எல்லா தேவதை, பரமாத்மா தவிர பிரம்ம சைத்தன்யம் தவிர எல்லா தேவதை ஏதா என்ன சக்தி இருந்து என்ன அவங்க கொடுக்க முடியும், அவங்களுக்கு சக்தி இருக்கு. அதனால தான் பல தேவதைகளுக்கு எல்லார்கிட்ட போவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. தேவி உபாசனானி தேவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாருமே கீழே, சைவ உபாசனான்னு சொல்லிட்டு சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாருமே தள்ளி கீழே வச்சு, வைஷ்ணவ உபாசனான்னு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதிலே இருந்து இப்படி வேறு வேறு அந்நிய தேவதாக ஆஸ்தாய வேறே வேறே அனாத்மபூத தேவதைಗಳನ್ನು ஆசிரியிச்சு வேறே வேறே ಅದಕ್ಕೆ தகுந்த நியமங்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விரதமு தபஸ் எல்லாம் பண்ணுவான். நாக்குல சூலம் குத்துக்குவான், தரமேல ஈரத்தினுடைய புரண்டு நமஸ்காரம் பண்ணுவான், காலுக்கு செருப்பில்லாமல் மலை காட்டில் நடந்து போவான். நியமங்கள். அந்நிய தேவதாக பிரபத்தியந்தே ஆஸ்தாய தம் தம் நியமம். அந்தந்த நியமங்கள் அந்தந்த உபாசனைகள் செய்யறதுல ஈடுபடுவான். அப்பா நாடு வாழ்க்கை முழுச இந்த தர்ம காரியங்கள், தீர்த்த க்ஷேத்திரங்கள், அப்புறம் குருதே கங்கா சாகர கமனம், விரத பரிபாலன மதவாதானம், ஜாப்ய சமேத சமாதி விதானம், குருவவதானம் மகதவதானம், பஜ கோவிந்த். இதேத அந்த நதியில் முடுங்கிறது, இந்த நதியில் முடுங்கிறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் பலமே கொடுக்காதுன்னு சொல்லலை. பட் வாட் டு டூ, பகவான் சொல்கிறார் இங்கே. அதிலேயே இருந்துட்டு இவன் இப்படி பட்டு போவான். இப்படி போயிட்டு அதே விரும்பி அதிலே இருந்து இவன் வந்து இனிமே என்ன சர்வத்துக்கு ஆதாரபூதமாக இருக்கிற இந்த பரமாத்மா தத்துவ சிந்தனை ஆத்ம சிந்தனையில் வரமாட்டான். அங்கே என்ன ஒன்றும் இல்லை, ஆத்மா என்ன கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு தெரியாது, மனசுனால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்குவான். அப்படின்னு அவனுக்கு பிரெயின் கெப்பாசிட்டி இல்லை. தத்துவத்தினை கேட்கறதுக்கு, வேதாந்த சிரவணத்துக்கு வர்றதுக்கு ஈஸ்வர கிருபாதேவ பும்சாம் அத்வைத வாசனா பகூனாம் ஜன்மனாமந்தே மனுஷ்யாணாம் சஹசிரேஷு ஞானவான் மாம் பிரபத்தியதே. இதெல்லாம் ரொம்ப ரேர். அதனால நமக்கு சத்சங்கம் கிடைச்சது சாஸ்திரம். இது முக்கியம். இது பண்ண மாட்டாங்க. நேற்றுக்கே சொன்ன, திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். பகவான் கிருஷ்ணர் அதனால தான் கீதையிலாவது முண்டகோபனிஷத்தில் அங்கேயாவது சாஸ்திரம் சொல்கிறது, தத்வித்தி பிரணிபாத்தேனா, குரு கிட்ட வந்துதான் ஆகணும்,
குருவன்னா யார் நமக்கு சாஸ்திரத்தினை வந்து systematic, consistent, for lengthy period of time, studying of the scriptures under a competent living teacher. இவ்வளோ பெரிய வார்த்தை சென்டென்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்கு. otherwise not possible. சத்தியம் ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. இப்போவே சத்தியம் இருக்குது. நாமாவே சத்தியமாகவே தான் இருக்கணும். நம்ம தான் ஆத்மாவாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள் பட் வெரி டிஃபிகல்ட். அதில் முக்கியமாக இந்த பக்தி மார்க்கம். என்ன நேற்று சொன்னோம், இந்த தாமாம் பிரபத்யந்தே ஸ்லோகத்தில் இருந்து பக்தி யோகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஸோ மெனி ஆங்கிள்ஸ். இனிமேல் பல வகையாக வரப்போகிற 12வது அத்தியாயம் வரைக்கும் பகவான் வந்து விவரிக்க போகிறாரு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப சுலபம், ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட் ஆல்சோ. ஏன்னா மிச்சம் எல்லாத்துலேயும் அகங்காரம் வச்சுக்கிட்டே ஞான கர்மயோகம், அப்புறம் அஷ்டாங்க யோகம், ஞான யோகம் எல்லாமே இன்னும் நான் இருக்கேன், அதையும் பண்ணுறேன். இந்த அகங்காரம் பக்தி யோகத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டவே ஃபாலிங் டவுன், சாஷ்டாங்கமாக விழுந்ததுக்கப்புறம் இனிமே எங்கே விழுவோம்? நீ கர்மயோகம் பண்ணானும் ராஜயோகம் பண்ணானும் ஞான யோகத்துக்கு வந்தானும் என்ன பண்ணால் கூட அகங்காரத்துன்னு இல்லாமல் செஞ்சுக்கிறது தானே காரியம் சாதிக்க வேண்டியது. அது பக்தி யோகத்தில் பிகினிங்லேயே ஆரம்பமாகும். அதனால அது கஷ்டம். அகங்காரத்தின்னு கொடுக்க மாட்டோம் விட்டு இங்கே அதுதான் சொல்கிறாரு. மாமே வயே பிரபத்யந்தே ஓகே வாசுதேவ சர்வமிதி. கஷ்டம். அதனால தான் ஞானி பக்தி பகூனாம் ஜன்மனாம். மிச்சம் பக்தர்கள் இருப்பாங்க, அவங்களது விட்டி கொடுக்கறதுக்கு விரும்பலை. அந்த பக்தி பூர்ண பிரயோஜனம் பண்ணாது, டைம் ஆகும். அநேக ஜன்மங்கள் இன்னும் எடுக்க வேண்டி வரும். வேணுமா தேவையா சிந்திக்கணும். சிந்திச்சு நாளைக்கு சரி இப்படி சொல்கிறாரே, இப்படிப்பட்ட வேறு எந்த காமம் வேறு எந்த தேவத்தனே ஆராதிச்சானோ அப்போது நமக்கு ஒன்றும் கிடைக்காதா, வேஸ்ட்டா அப்படியும் நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேனது நாளைக்கு 21வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறாரு. நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.